இந்த தியானத்தை கடைபிடிப்போர் ஒரு சிலர் என்ன தியானம் செய்து என்ன பலன் என்று சாதாரணமாக எண்ணி விடுவார்கள். என்றால் இது குறையாக சொல்வதற்கு அல்ல, சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இதுபோன்று நம்மை சொல்லும்படியாக வைத்துவிடும். அதற்குத்தான் குருநாதர் இதை எந்த முறையிலே அணுக வேண்டும், எந்த அடிப்படையில் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இதற்கு சில உதாரணங்களை சொல்லி நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அதை தியானிக்க வேண்டும் என்று அடிக்கடி பதிவு செய்கின்றோம், நினைவும் படுத்துகின்றோம். அதை வைத்து தீமைகள் போகாது பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். ஆக நான் தியானம் செய்தேன், நான் தியானம்தான் செய்கின்றேன், ஆனால் எனக்கு இந்த தீமை அல்லது இந்த துயரம் இது நீங்கவில்லையே என்று நாம் அந்த பொறுப்பை இல்லாதபடி நாம் பேசக்கூடாது. நாம் பொறுப்புடன் நடக்க வேண்டும் என்றால் நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா அதற்குண்டான ஆயுதமாகத்தான் அந்த தியானத்தையும் ஆத்ம சுத்தியையும் நமக்கு ஞான குருவர்கள் பயிற்சியாக கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இதை எப்படி கையாளுவது என்றால், சந்தர்ப்பத்தில் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுகின்றோம், அது கிடைக்கவில்லை, அல்லது நமக்கு வேண்டியவர்களுக்கு உடம்பு திடீரென்று உடல்நல குறைவாகிவிடுகின்றது, நம் உறவு முறையிலேயோ அல்லது நம் குடும்பத்திலோ வேதனை வந்து விடுகின்றது. அந்த நேரமெல்லாம் இது இயற்கை தான். நாம் நுகரக்கூடிய உணர்வு உயிர் இயக்க சக்தியாக மாற்றும் பொழுது நல்ல உணர்வுகளை அந்த நேரத்தில் இழந்து விடுகின்றோம். தியானம் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் இப்படி வந்துவிட்டது என்று இதை சிலர் விட்டுவிடக்கூடிய நிலையில் வருகின்றது. ஆனால் இதை நாம் எப்படியெல்லாம் அடுத்து தியானம் செய்கிறோம்? குருநாதர் துருவ நட்சத்திரத்தினுடைய பெரும்படி தியானம் செய்ய சொன்னால், நிகழ்ச்சிகள் ஆன பிற்பாடு அத்தனை தியானம் செய்தேன், என் பிள்ளைக்கு உடல் நலம் இல்லாது போய்விட்டது, இவ்வளவு தியானம் செய்தேன், என்னிடம் சண்டைக்கு வருகின்றார்களே, இவ்வளவு தியானம் செய்தேன், என்னை ஏமாற்றி விட்டார்களே என்று நடந்த நிகழ்ச்சிகளை எலக்ட்ரானிக் அதற்கு அழுத்தம் கொடுத்து தியானம் செய்தேன் இப்படி ஆகிவிட்டது, தியானம் செய்தேன் இப்படி ஆகிவிட்டது, தியானம் செய்தேன் இப்படியே வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் குருநாதர் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி முருகு அந்த உணர்வை நாம் எண்ணாதபடி இங்கே ஏமாற்றப்பட்ட உணர்வும், சண்டைக்கு வந்த பிறருடைய பகைமை ஊட்டக்கூடிய உணர்வும், குழந்தைக்கோ மற்றவர்களுக்கு உடல் சரி நோயானால் அந்த உணர்வுகளும் தான் நாம் எண்ணுகின்றோம். அதுவே நம் நினைவுக்கு அதிகமாக வரும்பொழுது நம்முடைய உயிர், நம்முடைய நினைவு, நம்முடைய உணர்வு இது எல்லாமே தீமையின் பக்கமே சென்றுவிடும். இது நாம் நினைத்து வருவதல்ல, சந்தர்ப்பத்தில் வருவது. ஆக உணர்வின் இயக்கங்களை நாம் புரிந்து கொண்டால் தியானத்தில் எடுக்கக்கூடிய சக்திக்கு பதிலாக, தியானத்தில் மாற்றி அமைக்க வேண்டிய சக்தியை எடுப்பதற்கு பதிலாக நாம் சந்தர்ப்பத்தில் வந்த உணர்வுகளை நாம் நமக்குள் மாற்றி அமைக்கக்கூடிய உணர்வாக வரும்பொழுது தியானம் செய்யக்கூடிய நிலையிலே அது மாற்றி விடுகின்றது. நம்மால் தியானம் செய்ய முடியவில்லையே, என்னால் தியானம் செய்ய முடியாது போல இருக்கின்றதே, அதனால் நான் தியானம் செய்து என்ன பலன் கண்டேன் என்று கடைசியில் இந்த சஞ்சலம், சலிப்பு, சோர்வு என்று ஆகி நம்மை அதை செய்ய விடாதபடியே தடுத்து விடுகின்றது. ஆக இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக தீமையின்பால் நம்முடைய அழுத்தங்கள் கொண்டு செல்லக்கூடாது. அது எத்தகைய விஷயமாக இருந்தாலும் அதை நமக்குள் பதிவாக்கி அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகவே இந்த மனித வாழ்க்கையில் சங்கடமோ சலிப்போ வெறுப்போ அது எப்பொழுது வந்தாலும் அடுத்த கணமே அதை மாற்ற, கையிலே அழுக்கப்பட்டால் எப்படி நாம் உடனடியாக தூய்மைப்படுத்துகின்றோமோ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெறலை நாங்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் பெற வேண்டும் என்று இதை கூட்டிக் கொண்டே வந்தால் அது குறைந்து கொண்டே வரும். அது குறையத்தான் செய்யுமே தவிர அதை முழுமையாக மாற்ற முடியும். இது குருநாதர் மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். அது குறையத்தான் செய்யும், அதை முழுமையாக மாற்ற முடியும். ஏனென்றால் நாம் முதலிலே சொன்ன மாதிரிதான் நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ஆசை ஒரு பக்கமாக இருந்தால் அது கிடைக்கவில்லை என்றால் வேதனை தான். அதுபோலதான் நான் நல்லதான் செய்கின்றேன், ஆனால் என்னை இப்படி சண்டைக்கு வருகின்றார்களே, நான் நன்றாகத்தான் சாப்பிடுகின்றேன், எனக்கு இப்படி உடல் நலம் குறையாகின்றது, என் பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், ஏதாவது ஒன்று வருகிறது என்றால் அதைத்தான் அது குறையத்தான் செய்ய, அதை முழுமையாக மாற்ற முடியாது என்று சொல்லுகின்றனர். அதை எப்படி அணுகுவது என்றால் அருளை பெருக்கினால் அது அதற்குள் அடங்கிவிடும். அந்த சந்தர்ப்பத்தை குருநாதர் காட்டிலும் மேட்டிலும் அலைந்து திரிந்து பெற்ற அனுபவத்தை போன்று நம்முடைய சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் இக்கட்டான நிலை வருதோ அப்பொழுதெல்லாம் அந்த அருள் உணர்வுகளை பெருக்க வேண்டும். அருள் உணர்வை பெருப்பதற்குத்தான் நமக்கு இந்த பயிற்சி கொடுக்கின்றாரே தவிர அதை முழுமையாக நாம் மாற்ற வேண்டும். அதை முழுமையாக மாற்ற முடியவில்லையே, அது முழுமையாக போகவில்லையே, மீண்டும் மீண்டும் சண்டையும் சச்சரவும் துன்பமும் துயரம் வேதனையும் நோயும் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அழுத்தம் அதற்கு கொடுத்து விட்டால் நாம் போகும் பாதையை தடை செய்துவிடும். இதைத்தான் ஈஸ்வரப்பற்றும் சரி ஞானகுரும் சரி நமக்கு தெளிவாக ஞான பயிற்சியாக தியான பயிற்சியாக நாம் அந்த அருள்களில் செயல்பட வேண்டிய முக்கிய நோக்கங்களை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஒரு நோயாளி அவர் கஷ்டத்தை சொன்னால், ஆகா இப்படி ஆகிவிட்டாரே, அடடா நல்ல மனிதர் இப்படி ஆகிவிட்டாரே, நேற்று நல்லா இருந்தார் இப்படி ஆகிவிட்டாரே என்றால் அழுத்தம் அங்கே சென்று விடுகிறது. அதற்கு பதிலாக மகரிஷி சக்தி அவர் பெறுவார், மகரிஷி சக்தி நாம் பெறுவோம். நம்முடைய பேச்சு மூச்சு அவர்களை நலம்பெற செய்யக்கூடிய சக்தியாக வர வேண்டும். மகரிஷி சக்தியால் அவர்கள்
நலம் பெறுவார்கள் என்று நாம் எண்ணிவிட்டால் அவர்கள் உணர்வு நமக்குள் வராது. அவருடைய நோய் நமக்குள் வராதபடி நாம் தடுக்கக்கூடிய முறையே இதுதானே தவிர, நாம் இப்படி எண்ணினால் அவர் நோய் நீங்கவில்லையே, நாம் மகிழ்ச்சி நலசக்தி அவர் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம், அவர் உடல் நலம் மறுபடியும் இன்னும் மோசமாகிறது என்று எண்ணிவிட்டால் அவருடைய உணர்வைத்தான் நாம் தியானிக்கிறோம் என்ற அர்த்தமே தவிர, நாம் மகிழ்ச்சி உணர்வை தியானிக்கவில்லை, மகிழ்ச்சி நலசக்தி அவர் பெறக்கூடிய உணர்வை நாம் வளர்க்கவில்லை. ஏனால் அதற்குத்தான் இதை சொல்லுகின்றாரே தவிர, ஒருவருடைய நோயோ ஒருவருடைய மற்ற நிலைகளையோ நாம் அனைத்தையுமே முதலில் சொன்ன மாதிரி அதை குறைக்கத்தான் முடியும், முழுமையாக மாற்ற முடியாது. மனிதனாக பிறந்த யாருமே முழுமையாக இந்த உடலில் நீடித்தனால் என்றுமே நிலைத்து இருக்க முடியாது. ஆக துன்பமோ துயரமோ கஷ்டமோ வீட்டிலே தூசி துப்பட்டையில் வர்ற போல் இந்த உடலுக்குள்ளும் இது வரத்தான் செய்யும். அன்றாட வாழ்க்கையில் இது வராமல் இருக்க முடியாது, குறைகள் வராமல் இருக்க முடியாது, குற்றங்கள் வராமல் இருக்க முடியாது, தீமைகள் வராமல் இருக்க முடியாது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர் சொன்ன முறைப்படி அதை குறைக்கத்தான் நாம் செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். இதை விட முழுமையாக மாற்ற வேண்டும் என்று அங்கே நின்றுவிட்டால் நாம் எடுக்கக்கூடிய தியானத்தை, நாம் போகக்கூடிய பாதையை தடை செய்துவிடும். தியானம் செய்து என்ன பலனை கண்டேன் என்று இந்த சொல்லைத்தான் சொல்ல வைக்கும். அதனால் தான் திரும்ப திரும்ப இதை சொல்லுகின்றார். ஆகவே கஷ்டத்தை சொன்னால் கஷ்டத்தை நாம் எடுக்காதபடி கஷ்டத்திலிருந்து அவர் விடுபடுவார்கள், அவர் உடல் நலம் பெறுவார்கள், அவர்கள் பொருளாதாரம் பெருகும், அவர்கள் மனநலம் பெறுவார்கள், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறுவார்கள் என்று இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். நாம் என்ன எண்ணுகின்றோம், இதை செய்தால் அவர்கள் நன்றாக ஆகிவிடுவார்கள் அல்லவா, அவர்கள் நன்றாகிவிட்டால் நமக்கு நல்லதானே என்று ஆசையை அங்கே கூட்டுகின்றோம். ஆனால் அவர்கள் துன்பப்பட்டது, அவர் வேதனைப்பட்டது நமக்குள் வராது தடுக்க வேண்டும் என்ற இந்த உண்மையை நாம் மறந்துவிடும் பொழுது அவர்களுக்கு நாம் அதை செய்ய, அவர்களுக்கு மீண்டும் ஏதாவது அதிகமானால் நாம் எடுத்த தியானத்தினால் இது சரியாகவில்லை என்று நாம் எடுக்கக்கூடிய சக்தியைத்தான் இது குறைக்குமே தவிர அந்த நல்லதை பெற முடியாது. ஆக நாம் நல்லதை பெற்று நமக்குள் வலுவாக்கினால், இந்த உணர்வை அங்கே பாய்ச்சினால் அவர் சந்தர்ப்பத்தில் எடுத்தால் அவரையும் மாற்ற முடியும், நாமும் தப்ப முடியும். இதுதான் நமது ஞானகுருவும் சரி ஈஸ்வரப்பற்றும் சரி நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது. ஆக நல்லதை பெற்று நல்லதை வளர்த்து நல்லதை கொடுத்து நல்ல சமுதாயமாக நல்ல உலகமாக மாற்றுவதற்குத்தான் அவர்கள் சொல்லுகின்றனர் தவிர ஆசையை கூட்டி இந்த உடலிலே நீடித்து என்றும் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்றோ, இந்த உலகத்திலே எல்லோரும் இருக்க வேண்டும் என்றோ யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆக வாழக்கூடிய காலத்திலே சிறுக சிறுக நாம் அருள் உணர்வை பெருக்க வேண்டும். முதலில் சொன்ன மாதிரி தீமைகளை குறைக்கத்தான் முடியும், முழுமையாக மாற்ற முடியாது. ஆனால் அருளை பெருக்கினால் இது அதற்குள் அடங்கிவிடும். மண்ணுதான் தங்கமாகின்றது, மண்ணுதான் வைரமாகின்றது, மண்ணுதான் இரும்பாகின்றது. அதுபோலதான் இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்குள் மகிழ்ச்சியின் ஞான உணர்வை பெருக்க பெருக்க இங்கே ஒளியான உணர்வுகள் பெருகும். இதுதான் இங்கே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆக நாம் இதையெல்லாம் சொன்னாலும் கூட ஒரு சில துன்பத்தையோ துயரத்தையோ உற்று பார்த்து விட்டேன், அதை கேட்டு விட்டேன், இந்த துயரம் எனக்குள் வந்துவிட்டது என்று எண்ணினால் அந்த உணர்வு நமக்குள் வந்த பின் அவருக்கு எப்படி கஷ்டம் வந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு வந்துவிட்டது, அவரை போன்று எனக்கு நோய் வருகின்றது, அவரை போன்று எனக்கு ஆகிவிடுமோ, அவரை போன்று எனக்கு நஷ்டம் வந்து விடுமோ என்று பிரிதொருவர் எதை நுகர்ந்தாரோ அவர் உயிரில் எலக்ட்ரானிக் என்ற உணர்ச்சிகள் எது இயக்க சக்தியாக மாதிரி அவருக்குள் அந்த இயக்கத்தை தூண்டுகின்றதோ அதே உணர்வை நாம் நுகர்ந்தால் எப்படி ஒரு கொட்டாய் விடும்போது நமக்கு கொட்டாய் வருகின்றது, ஒருவருக்கு தாகம் எடுத்தால் நமக்கும் தாகம் எடுக்கின்றது, ஒருவர் பாத்ரூமுக்கு சென்றால் நாமுக்கு அந்த உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றது. இது போன்ற ஒரு துயரப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் அவரை போன்றுதான் நமக்கும் வருகின்றது என்று நாம் சலித்து சஞ்சலப்பட்டு சங்கடமான சோர்வான நேரங்களில் இத்தகைய உணர்வு ஊடுருவிட்டால் நாம் எடுக்கக்கூடிய தியானத்தை, நாம் எடுக்கக்கூடிய சக்தியை, நாம் போகக்கூடிய பாதை இதுவே தடை செய்யக்கூடிய நிலையாக மாறிவிடும். அதனால் மீண்டும் மீண்டும் நமது ஞான உறவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும் என்று நினைவுபடுத்திக் கொண்டே வருகின்றனர். ஆக அந்த ஞான உபதேசங்களை, ஞான குரு அருள் உறவுகளை நமக்குள் இது பதிவு செய்ய, நமது உயிரில் இது இயக்க சக்தியாக மாற்ற, தீமையான விளைவிலிருந்து நாம் தான் இதை மாற்ற, அதனால்தான் இந்த பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது என்று சொல்லி நாம் தான் இதை தீர்மானம் செய்ய வேண்டும். ஆக எது நடந்தாலும் அது நன்மைக்கே, அது நல்லது செய்யக்கூடியதாக அது வர வேண்டும், அது நல்ல நிலையாக முடியும். நாரதன் கழகம் நன்மையில் முடியும் என்ற நிலைகளுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டுமே தவிர, ஏன்னா நாம் போகும் பாதையில் மனிதன் முழுமை அடையக்கூடியது நாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி. மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி என்றால் நமக்குள் இருக்கக்கூடியதை மாற்றி நாம் உயர்ந்த நிலைகளை, பண்பான நிலைகளை, தெய்வீக நிலைகளை நாம் உருவாக்கத்தான் இதை செய்கின்றமே தவிர வரக்கூடிய தீமைகளை அதனுடன் சண்டையிட்டு அதை அடக்கி அதை ஒடுக்கி நாம் எதையோ சாதிக்கப் போகிறோம் என்ற அர்த்தம் அல்ல. இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் உடல் பெறும் உணர்வுகளை மாற்றி ஒளி பெறும் உணர்வின் அருவாக மாற்றப் போகிறோம். எப்படி மண்ணுக்குள் தங்கமும் வைரமும் இரும்பும் உலோகங்களும் வளர்கின்றதோ இதுபோல இந்த உடலுக்குள் ஒளியான உணர்வை பெருக்க வேண்டும். ஆக இதை பெருக்குவதற்குத்தான் இந்த தியானம் செய்யணும். ஆக தியானத்தை செய்ய செய்ய நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் நம் உடலை உருவாக்கிய அணுக்கள் ஒளியாக மாறும். ஒளியாக மாற இந்த மனித வாழ்க்கையிலும் சரி, இந்த உடலுக்கு பின்னும் சரி, யாருடைய ஈர்ப்பிலும் சிக்காது, ஏகாந்தமாக நாம் வின் செல்ல முடியும். ஆக வின் செல்லக்கூடிய உணர்வில் நமக்கும் சரி, நம்முடைய முன்னோர்களுக்கும் சரி, நம்ம சந்ததியினருக்கும் சரி, இதுவே செம்மையான பாதையாக அமைந்தால் மனிதன் முழுமை பெறுகின்றான். ஆக எந்த ஞானி, எந்த ரிஷி, எந்த சித்தர்கள் ஞானிகளும் மக்களுக்கு நல்வழி பெற வேண்டும் என்று காட்டினார்கள் அந்த நிலை நிச்சயம் ஒவ்வொருவரும் பெற முடியும். ஆக இனம் இனத்தை வளர்க்கும், அந்த இனம் இனத்தை வளர்க்கும் நிலைகளுக்குத்தான் இதை சொல்லுகின்றார்கள். இந்த உடல் வாழ்க்கையில் நாம் எதை கண்டேன், எதை பெற்றேன், எதை அனுபவித்தேன், எதையும் நான் பெறவில்லை என்று நாம் இந்த உடலுக்காக, இந்த உடல் வாழ்க்கைக்காக, இந்த குடும்பத்திற்காக, தொழிலுக்காக, பணத்திற்காக எதையெல்லாம் சொல்லி நாம்
நம்முடைய வாழ்க்கையை அதற்கு அடமானம் வைத்து விடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய தியானத்தையும் அதுக்கு அடிமைப்படுத்தி விடக்கூடாது என்பதற்குத்தான் குருநாதர் இதை தெளிவாக சொல்லினார். ஆக தியானம் செய்து நாம் கிடைக்கக்கூடிய பலன் நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் மொழியாக மாறுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த உணர்வு எங்கெல்லாம் பாய்கின்றதோ, யாரெல்லாம் நுகர்கின்றனோ அவர்களும் மொழியாக மாறுகின்றார்கள். அவர்களும் இந்த உயர்நிலை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. இதுதான் தியானத்தினுடைய பலன். இதைத்தான் நாம் ஞானகுரு நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கின்றார்கள். அதையே நாம் வலுப்படுத்தி நாம் செய்வோமாக.